வாங்க சார். அம்மா குழந்தைக்கு மோதிரம் போட போறாரு சார். வணக்கங்க. இந்தா நீயே போடு. நானா? போடு. இந்தா போட்டோ எடுக்கலாம். சார் நானே மோதிரம் போட்டதில்லை, ஆனா நீங்க என் குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அதான் பொம்பளை குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்த மாதிரின்னு சும்மாவா சொன்னாங்க. இந்தாங்க எங்களை ஒரு போட்டோ எடுங்க. குழந்தை பக்கத்துல போ, மோதிரம் போடுற மாதிரி. அங்க பாரு. உங்க பிறந்த நாளைக்கு என் குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டிருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணுமா? போலாமா? வரேங்க. வாங்க சார். வரமா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் டாக்டர். பாத்துங்க. சரிங்க டாக்டர். என்னம்மா பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் ரெடி பண்ணல டாக்டர். குழந்தை ரொம்ப சீரியஸான ஸ்டேஜ்ல இருக்குமா? நான் சொன்னது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது டாக்டர். ஆனா அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல டாக்டர். இப்படி சொன்னா எப்படிமா? பார்த்து சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க டாக்டர். இது டாக்டர் கொடுத்துருங்க. மேடம் சொல்லுங்க சார். இன்னைக்கு பிறந்த குழந்தைங்களா எந்த வார்டில் என் கூட இருக்காங்க? வாங்க சார். எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் கிட்ட போய் குழந்தை நிலைமையை சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரிம்மா, ஏதாவது ஒண்ணு நீ பண்ணுமா. தொகை வேற ஜாஸ்தி. குழந்தைக்காக நீ கடன் வாங்குறேன்றியே எப்படி அடைப்ப? ஆமாம்மா. அதெல்லாம் பார்த்தா நடக்குமாக்கா? அர்ச்சனா நம்ம கிட்ட தாயா பிள்ளையா பழகிட்டா. அவளுக்கு இப்ப நம்மளை விட்டு வேற யாருக்கா இருக்கா? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். போய் பாருமா. சரிக்கா, நான் வரேன். பார்த்துட்டு வாங்க. சார் இந்த வார்டிலயும் கொஞ்சம் குழந்தைங்க இருக்காங்க. போங்க. ஐயா ஐயா, இந்த வார்டிலயும் ஒரு குழந்தை இருக்கு, உதவி செய்யுங்கய்யா. இன்னைக்கு பிறந்த குழந்தை இல்லையா, தானே? நேத்து பிறந்த குழந்தையா. நேத்தா? தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு இவங்களுக்கு பிறந்த நாள். அதனால இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நான் மோதிரம் போடுறதா சொல்லியிருந்தேன். ஐயா, நீங்க குழந்தைக்கு மோதிரம் எல்லாம் போட வேண்டாம் ஐயா. அந்த குழந்தை ஆபத்தான நிலைமையில இருக்கு. ஒரு 30,000 கொடுத்தா போதும், அந்த குழந்தை உயிரை காப்பாத்திடலாம். எங்களால அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது. நாங்கெல்லாம் ரோட்டு வேலை செய்யறவங்க ஐயா. நீங்க இந்த உதவி செஞ்சா உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஹெல்ப் பண்ணலாமே செல்வம். இல்ல, ஹெல்ப் பண்றத பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் பிறந்த நாள் இன்னைக்கு தான். ஆனா அந்த குழந்தை நேத்து நாள் மாறுது. பரவாயில்ல டாக்டர்மா, சொல்லுங்க. குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்களே சொல்லுங்கம்மா. குழந்தையோட ஒரு பக்க கிட்னில லேசா அடைப்பு ஏற்பட்டு கழிவு தேங்கி மோசமான நிலைமையில இருக்கு. அத ஊசி மூலமா தான் சரி பண்ண முடியும். ஒரு ஊசி 7,500 ரூபாய் ஆகும். 4 ஊசிக்கு ஒரு 30,000 ரூபாய் ஆகும். குழந்தைய பார்க்க முடியுமா? பார்க்கலாம். நீங்க உள்ள போய் குழந்தைய காட்டுங்க. சரிங்கம்மா, வாங்கய்யா. யாருங்க, என்ன வேணும்? இந்த குழந்தைக்கு உதவி செய்ய வந்திருக்காங்கம்மா.
அழகா இருக்கு. பாவம், இந்த குழந்தைக்கு போய் இப்படி ஒரு பிரச்சனையா? எவ்வளவு பணமா ஆகும்னு சொன்னாங்க? 30,000 கேட்டிருக்காங்க ஐயா. இதுல 30,000 ரூபாய் இருக்கு, இந்தாங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா. சரி, குழந்தையோட அம்மா அப்பா அவங்களாம் எங்க இருக்காங்க? குழந்தையோட அம்மாவுக்கு ஜன்னி வந்து அந்த வார்டுல வச்சிருக்காங்க ஐயா. இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க, கண்ணு முழிக்கலங்க ஐயா. அப்படியா? அவங்க யாரும் உங்களுக்கு சொந்தமா? அதெல்லாம் இல்லம்மா, 2 நாள் எங்க கூட இருந்தாங்க. குழந்தை பிறந்துருச்சு, மனசு கேட்கலம்மா, அதான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். பரவாயில்லையா, 2 நாள் தான் கூட இருக்காங்கங்கிறீங்க. இவ்வளவு தூரம் வந்து உதவியெல்லாம் செஞ்சிருக்கீங்க, பெரிய விஷயம்தான். சரி, அப்ப நான் கிளம்புறோம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. கடவுள் மாதிரி வந்து உதவி வணக்கம் செஞ்சாரு. சார். இந்த காலத்துல பிறந்த நாளைக்கு பார்ட்டி அது இதுன்னு செலவு பண்ணாம பிறந்த குழந்தைக்கு செலவு பண்ணீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேங்க. வாங்க சார். செல்வம், ரொம்ப தேங்க்ஸ். என்னோட இந்த பிறந்த நாளை மறக்க முடியாதபடி பண்ணிட்டேன். வா. எப்படிங்க இருக்கீங்க? உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நல்லா இருக்கீங்களா நீங்க? நீ எப்படி இருக்க சிவகாமி? ஒன்ன பார்த்தோம் எத்தனை நாள் ஆச்சு? அழாத சிவகாமி, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன? பொண்ணா பிறந்து நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதுங்க. எதுக்கும் அழுது முடிச்சிட்டேன். ஆனா இப்படி நாம 2 பேரும் ஜெயிலுக்கு போவோம் நான் கனவுல கூட நினைக்கலைங்க. இனிமே நமக்கு வாழ்க்கையில என்னங்க இருக்கு? எதுக்கு நம்ம ஜெயில இருந்து வெளியில வரணும்? அங்கேயே நம்ம செத்து போயிருக்கலாமேங்க. அங்கேயே நம்ம செத்து போயிருக்கலாம். அழாத சிவகாமி, எதெல்லாம் நாம் அனுபவிக்க கூடாதுன்னு இருந்தோமோ அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துட்டோம். சரி விடு. ஏங்க இப்ப நம்ம எங்கெங்க போறது? என்னங்க பண்ண போறோம்? ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் நான் இளமாரனை பத்தி தாங்க நினைச்சுக்கிட்டே இருந்தேன். குழந்தை எப்படி இருக்கானோ, என்ன பண்றானோ. ஏங்க இளமாரன் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் நம்ம குழந்தைய பார்த்துட்டு வரோமாங்க? உன் பாசம் எனக்கு புரியுது சிவகாமி. ஆனா அந்த குழந்தை மேல நாம வச்ச பாசம் நம்மள ஜெயில் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. அதை மறந்துட்டியா? ஏங்க இப்படி பேசுறீங்க? அப்ப அந்த குழந்தை மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? இப்படியே விட்டுற வேண்டியதானா? அப்படி இல்லை சிவகாமி. உனக்கு இளமாரன் மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்கோ அதே அளவு எனக்கு இருக்கு. ஆனா அந்த பாசத்தை வச்சு நாம குழந்தைய போய் பார்த்தோம்னா அது அவனுக்கு இடைஞ்சலாயிடக்கூடாது இல்லையா? அதை புரிஞ்சுக்க. இப்ப நாம இளமாரனை போய் பார்த்தோம்னா அது அந்த சிந்தாமணிக்கும் அவ பையனுக்கும் கோபத்தை தான் அதிகமாக்கும். அது இளமாரனுக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. நாம இப்ப போய் இளமாரனை பார்க்காம இருக்கிறது தான் இளமாறனுக்கு நாம செய்யற நல்லது சிவகாமி. இப்ப போய் நாம அவனை பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வழியில பார்த்தா பேசலாம்.
மற்றபடி இளமாறன் மேல உள்ள உரிமை பாசம் அவ்வளோதான். நாம இளமாறனை போய் பார்த்தோன்னா நம்ம கூட வரேன்னு அழுது அடம் பிடிப்பான். அதுக்காக நாம அவனை கூட்டிகிட்டு வர முடியுமா? இல்ல அப்படியே கூட்டிகிட்டு வந்தாலும் என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாத்தியா? இத்தனை நாளா ஜெயிலில் இருக்கும்போது இளமாறனை பார்க்காம தானே இருந்தோம். இப்பவும் ஜெயிலில் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்குவோம். வேற என்ன பண்ண முடியும்? நமக்கு எங்க இந்த நிலைமை? ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் நான் இளமாறனை பத்தியும் நம்ம அர்ச்சனா பத்தியும் தாங்க நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். பாவங்க அர்ச்சனா, வாய் வயிறுமா இருந்த பொண்ணு. அவளுக்கு பிரசவம் ஆயிடுச்சா? என்ன குழந்தை பிறந்தது? இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. இந்த ஊர்ல நமக்கு இத்தனை பேர் இருந்தோம், யாருமே இல்லாத அனாதை மாதிரி நிக்கிறமேங்க நம்ம. உண்மை அதான் சிவகாமி. என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் ஜெயிலில் இருந்தப்போ அந்த நந்தினி வந்து என்னை பார்த்தா. என்னங்க சொல்றீங்க? அவைய வெளிநாட்டுல இருந்து வந்தா? நீ வேற சிவகாமி. அவ வெளிநாடே போல இங்க மாப்பிள்ளை கூட தான் ஒன்னா இருக்கா. என்னங்க சொல்றீங்க? அப்ப நம்ம அர்ச்சனாவோட நிலைமை? நீ பயந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு சிவகாமி. அர்ச்சனா வயித்துல வளர்ற குழந்தை அந்த கருணகுமாரோட வாரிசா இருக்குமோன்னு செல்வம் வாயாலேயே சொல்ல வச்சிட்டேன். பாவம், அந்த அவமானம் ஆத்திரம் தாங்க முடியாம அர்ச்சனா வீட்டை விட்டே வெளியில போயிட்டாங்க. என் வலது கண் துடிக்கும் போது என் மனசுல பட்டதுங்க, ஏதோ நடக்க கூடாது நடக்க போகுதுன்னு. அது இதுதானாங்க. நம்ம பொண்ணு அர்ச்சனா இப்ப எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ எதுவுமே தெரியலையேங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்படுறதுக்கா நான் ஜெயில இருந்து வெளியில வந்தேன். அங்கே செத்து போயிருக்கலாங்க நானு. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம பொண்ணு இருக்கும்போது அவளுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில நாம இருக்கமேங்க. இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்லுவேன் கடவுளே? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த கடவுள் தான். நம்ம குறைய அவர்கிட்ட போய் சொல்லுவோம். வா. இன்னைக்கு உங்க பிறந்த நாள். உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா பண்ணிடலாமே. பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் நந்தினி, சுவாதி நட்சத்திரம். நந்தினி நாமதேயஸ்ய சுவாதி நட்சத்திரம். தீர்த்து வைக்கிற விக்னேஸ்வரா, நானும் சிவகாமியும் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. இருந்தாலும் எங்களுக்கு ஏன் இவ்வளோ சோதனை? வயசான காலத்துல பேரன் மேல வச்ச பாசத்தினால நாங்க 2 பேரும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்திருக்கோம். வெளியில வந்தும் நிம்மதி இல்லாம வாயும் வயிறுமா இருக்க எங்க பொண்ணோட கதி என்னன்னு தெரியாம பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லவங்களா வாழ்ந்தா நல்ல வாழ்க்கை அமையும்னு புராணங்கள்லாம் சொல்லுது. ஆனா எங்க நிஜ வாழ்க்கையில மட்டும் ஏன் அப்படி நடக்கல? அப்படி என்ன நாங்க பாவம் பண்ணினோம்? எங்க உறவே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு புருஷன்தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிற என் பொண்ணு வாழ்க்கையில ஒருத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணி அவ புருஷன் அவகிட்டேருந்து பிரிச்சுட்டேன், என் சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன்னு எங்கிட்டயே சொல்லிட்டு போறாளே.